ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாழைத்தண்டு தோசை. ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான இந்த வாழைத்தண்டு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாழைத்தண்டு தோசை செய்கிறதுக்கு இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். இது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழுக்கு போக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி 2 மணி நேரம் நல்லா இது ஊறட்டுங்க. அடுத்தது நம்ம வாழைத்தண்டு எடுத்துருக்கோங்க. இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இப்போ மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் அப்படியே சீவிடலாம். நல்லா வழுவழுன்னு இருக்கிற தோல் இருக்கலாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா சீவி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணும்போது நம்ம தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது கூட ஒரு கரண்டிக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தயிரில் சேர்க்கும்போது நமக்கு கருக்காமல் இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிடலாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணோடனே நமக்கு இதில் இந்த மாதிரி நார் இருக்கும். பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த நார் எல்லாத்தையும் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி சுற்றி எடுத்துட வேண்டியதாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நாரெல்லாம் சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே. கொஞ்சம் நேரம் வேலை ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தோசை, வாழைத்தண்டு தோசை. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி சுற்றி நம்ம இந்த நாரெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சுத்தம் செஞ்ச எல்லா வாழைத்தண்டுகளையும் இந்த தயிர் கலந்த தண்ணியில் நம்ம சேர்த்துட்டா நமக்கு கருக்காமல் நல்லா இந்த மாதிரி கலராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது நமக்கு அரிசி நமக்கு ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ நான் அரிசியும் இந்த வாழைத்தண்டையும் ரெண்டையும் நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த வாழைத்தண்டு தோசைக்கு கிரைண்டரில் அரைக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் நான் கிரைண்டரில் முதல்ல சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டுகளையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி நம்ம சேர்த்து கட் பண்ணதை இப்படி சேர்த்துலாம். சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டாகவும் மெலிசாகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ எல்லா வாழைத்தண்டுகளையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம விட்டு போன கொஞ்சமாக நார் இருந்தால் கூடமே சரி, இந்த கிரைண்டரில் இந்த ஓரமாக இந்த கம்பி இருக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அதனால இதில் நம்ம கிரைண்டரில் போடுவோம். எப்பயுமே நம்ம வாழைத்தண்டு தோசைக்கு இந்த மாதிரி போடுறது நமக்கு அந்த நாரெலாம் இல்லாமல் கிடைக்கும். இப்போ நம்ம வாழைத்தண்டு தோசை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மெலிசாக சுற்றி ரவை தோசை மாதிரி ஊற்றினா நல்லாயிருக்கும். மொத்தமாக ஊற்றினா இது வாழைத்தண்டு தண்ணி பதம் இருக்கிறதுனால நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அடுத்தது சூடான எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கலாம். அடுத்தது உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், வரமிளகாய் 2 காரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துட வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும். அது அடுத்தது மல்லித்தழை, கருவேப்பிலை நம்ம 2ஐயும் சேர்க்க போகிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி சுற்றி நம்ம ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றும்போது நல்லா மெல்லிஸாக நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம இந்த தோசையை ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே அழகாக எடுக்க வரதுக்கு தோசை நமக்கு அப்படியே திருப்பி போடலாம். இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான நம்மளுடைய வாழைத்தண்டு தோசை சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். அரைச்ச உடனே ஊற்றுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த தோசையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக அட்டகாசமான வாழைத்தண்டு தோசை நம்ம வீட்டில் ரெடி. உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.